ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க 2026 புது வருட புத்தாண்டு பலன்கள். அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய சேனலை முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனை கொடுங்க. சரி, இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க மேச ராசி மேச லக்னக்காரர்களுக்கு இந்த 2026 எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இந்த 2026 நம்ம எந்த மாதிரியான பலன்களை அடைய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடியே கடந்த 2025 எந்த மாதிரியான பலன்களை சந்திச்சுட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக 4 பாயிண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போதுங்க மேச ராசி மேச லக்னக்காரர்கள் கடந்த 2025 முதல் பாதிப்பாக ஏழரைச்சனியை சந்திச்சிருப்பீங்க. அந்த ஏழரைச்சனி அப்படிங்கிறது முதல் சுற்று ஏழரைச்சனியாக இருக்கக்கூடியவங்க கட்டாயம் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அந்த முதல் சுற்று ஏழரைச்சனியாக இருக்கக்கூடியவங்க அந்த விரயச்செலவுகளையே ஒரு சுப விரயச்செலவாக மாற்றிருந்தீங்கன்னா பிற்காலத்துக்கு உங்களுக்கு அது ஆதாயமாக இருக்குங்க. சரிங்களா? அதுபோல் 2வது சுற்று ஏழரைச்சனியை சந்திக்கக்கூடியவங்க கண்டிப்பாக பயப்பட வேண்டியதே கிடையாது. அவங்களுக்கு எப்படி அப்படின்னா 2வது சுற்று ஏழரைச்சனி அப்படிங்கிறது கட்டாயமாக கொடுக்கக்கூடிய அளவில் தான் இருந்திருக்குமே தவிர கெடுக்கக்கூடிய அளவில் கண்டிப்பாக இல்லைங்க. சரிங்களா? அதே போல் 3வது சுற்று ஏழரைச்சனி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த 3வது சுற்று ஏழரைச்சனி யாருக்கு வருதோ அவங்களுடைய குடும்பத்தில் அல்லது அவங்களுக்கு மரணம் அல்லது மரணத்துக்கு ஒப்பான சில கண்டங்களை சந்திச்சிருப்பீங்க. சரிங்களா? ஆக இந்த ஏழரைச்சனியினால் மேசராசி மேச லக்னக்காரர்கள் கடந்த 2025 இந்த மாதிரியான ஒரு அசுப பலனை சந்திச்சிருக்கிறீங்க. அப்போ முதல் சுற்று ஏழரைச்சனின்னா அது ஏழரைச்சனி, 2வது சுற்று ஏழரைச்சனி அப்படின்னா பொங்கும் சனி, 3வது சுற்று ஏழரைச்சனி அப்படின்னா மரணச்சனின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதை பொறுத்து தாங்க இந்த பலனை இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? அப்போது அடுத்த பாதிப்பு எந்த மாதிரியான பாதிப்புகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தடைப்பட்டு இருக்கும். தாமதங்கள் இன்றைக்கி வரைக்கும் ஆகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அது போக குழந்தை இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகளால் கஷ்டமும் நஷ்டமும் துன்பங்களையும் கட்டாயமாக சந்திச்சிருப்பீங்க. சரிங்களா? அப்போ அந்த கஷ்டம் நஷ்டம் துன்பங்கள் அப்படின்னு அந்த குழந்தைகளால் சந்திச்சிருக்கும்போது அது ஒரு பெரிய ஒரு மனக்கவலையாக இந்த மேசராசி மேச லக்னக்காரர்களுக்கு 2025 ஒரு அசுப பலனாக இதுவும் ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க. சரிங்களா? அப்போது அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது இந்த 2 விஷயங்கள் மட்டும்தான் மேசராசி மேச லக்னக்காரர்களுக்கு 2025 கடுமையான ஒரு பிரச்சனைகளாக நீங்கள் சந்திச்சிருக்கக்கூடியங்க. அப்போ 3வது ஒரு பிரச்சனை அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா உறவுகளில் விரிசல். அப்போ உறவுகள் விரிசல் அப்படின்னா எப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா சொந்த பந்தம் கூட பிறந்தவங்க சகோதரன் அல்லது சகோதரிகள் அவங்க மூலியத்தில் பிரிவினைகளை சந்திச்சிருப்பீங்க இல்லையா? அவங்களுடைய சப்போர்ட்டை உங்களுக்கு இழந்திருப்பீங்க நீங்கள். சரிங்களா? அப்போ இந்த 3 விதமான பாதிப்புகள் தான் நீங்கள் சந்தித்த அசுப பலன் அப்படின்னு சொல்ல போனால் 2025. சரிங்களா? அப்போ நன்மைகள் என்னென்ன சந்திச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேசராசி மேச லக்னக்காரர்கள் 2025 திருமணம் தடையாக இருந்தவங்களுக்கு கட்டாயமாக திருமண பாக்கியத்தை முடித்து கொடுத்துருப்பார். இல்லைன்னா அந்த திருமண ஏற்பாட்டுகள் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய அளவுக்கு இந்த தேதி வரைக்கும் உங்களுக்கு அந்த கைகூடி வரக்கூடிய சில மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். சரிங்களா? அந்த திருமண பாக்கியத்தில் அதே போல் மனைவி மூலியத்தில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஆதாயங்கள் கட்டாயமாக உங்களை சேர்ந்துருக்கும், உங்களுக்கு கிடச்சிருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நண்பர்கள் கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களால் கண்டிப்பாக உங்களுக்கு சில பல ஆதாயங்கள் கைகூடி வந்திருக்கும். அந்த ஆதாயங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுடைய தகப்பனார் உறவில் இருக்கக்கூடிய
சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ அல்லது அப்பா மூலியத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆதாய பலன்களோ கண்டிப்பாக 100க்கு 100% கிடைக்கல அப்படின்னாலுமே கூட உங்களுக்கு கட்டாயமாக ஒரு 70% அப்படிங்கிற அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அப்போ அப்பாவுடைய உறவில் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்தோ அல்லது தகப்பன் சம்பாதிச்ச அந்த சொத்துக்களாலேயோ இல்லை தகப்பனாலேயோ உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இது அத்தனையுமே உண்டுங்க. அதுக்கு அடுத்தபடி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2025 லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் லாபகரமான விஷயங்கள் அத்தனையுமே கண்டிப்பாக உங்களுக்கு நடந்திருக்கும். சரிங்களா? லாபத்தை ஒரு பக்கம் நீங்கள் ஈன்று எடுத்துகிட்டு வந்துட்டாலுமே கூட இந்த 7 சனி விரயச்சனி அப்படிங்கிறதுனால நீங்கள் சில கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. அது போக பெரிய ஒரு பாதிப்பு ஒரு இழப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த 2025 இல்லைங்க. சரிங்களா? சரி, அது போகட்டுங்க. இப்போ 2026 இந்த 2026 அப்படிங்கிறது இந்த புது வருஷத்தில் மேச ராசி மேச லக்னக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை கொடுக்க போகிறாரு இந்த வருஷம். அப்போது நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மேச ராசிக்கு அதிபதி அப்படின்னா செவ்வாய் பகவானுங்க. சரிங்களா? அப்போ இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னா இந்த மேச ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப திறமசாலியாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அதை முடிக்கணும் அப்படிங்கிறதுல மனசுக்குள்ளேயே வச்சு சாதிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு சொல்லப்போனால் தனவான்னு சொல்லலாம், நீங்களை புத்திசாலின்னு சொல்லலாம். உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மெலிந்த தேகம், அதாவது ஒல்லியாக இருப்பீங்கன்னு சொல்லலாம். சரிங்களா? இது மேச ராசி மேச லக்னக்காரர்களுக்கு உண்டான சில குணங்கள்ங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த மேசராசி மேச லக்னக்காரர்களுக்கு இந்த 2026 அப்படிங்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொதுவாக பார்த்துட்டோம்னா ஒரு பொதுவாக கலவையான பலன்களை தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இந்த வருஷம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அப்போ கலவையான ஒரு பலன்கள் அப்படின்னா எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அப்படிங்கிறதாங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த மேசராசி மேச லக்னக்காரர்களுக்கு முதலாவதாக சொல்லப்போனால் உங்களுக்கு என்ன அப்படின்னா பொதுவாக பார்த்துட்டோம்னா கடின உழைப்பு தேவைங்க. இந்த 2026 கடின உழைப்பு கட்டாயமாக உங்களுக்கு வேணும். சரிங்களா? அப்போ அந்த கடின உழைப்பு இருந்தால் கட்டாயமாக நீங்கள் ஜெயிக்கலாம். சரிங்களா? அப்போ அதே மாதிரி பார்க்கும்போது தொழில் ரீதியாக அதிக உழைப்பு நீங்கள் போட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குதுங்க. சரிங்களா? அப்போ இந்த கடின உழைப்பு அப்படிங்கிறது நீங்கள் எத்தனை நாள் எத்தனை மாதம் இந்த 2026 வரைக்கும் நீங்கள் போட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா கட்டாயமாக ஜூன் மாதம் வரைக்கும் நீங்கள் கடின உழைப்பை கட்டாயமாக நீங்கள் போட்டு தான் ஆகணும். சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது ஒரு தொழில் அப்படிங்கிற நமக்கு நல்ல விதத்தில் அமைஞ்சிருந்தால் தான் நமக்கு நன்மைகள் கண்டிப்பாக இந்த இடத்துல கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ அதுக்கு போக பார்க்கும்போது அடுத்தபடியாக அந்த உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்கும். ஆனால் அந்த உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்கணும் அப்படின்னா சற்று தாமதம் ஆகும். அதாவது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் ஆகணும். பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு உண்டான ஆதாய பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதில் கிடைக்கும். ஆனால் இப்போதைக்கு அந்த கடின உழைப்பு நீங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா உழைப்புக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது குறைவாகத்தான் இருக்கும். சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது பொருளாதாரத்தையும் நிதிநிலையையும் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த 2026 உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சரிங்களா? வருமானம் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். சரிங்களா? அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. ஆனால் வருமானம் இருந்துட்டாலுமே இந்த மேச ராசி மேச லக்னக்காரர்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் நல்ல மனசில் வச்சுக்கணுங்க. என்ன அப்படின்னா 2027 வரைக்கும் உங்களுக்கு 7 சனி என்பது இருக்குது. சரிங்களா? அப்போது அந்த 7 சனி இருக்கக்கூடிய வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு வருமானங்கள் வந்துட்டாலும் அது உங்களுக்கு பற்றாக்குறையாகத்தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் 2026 அப்படிங்கிறது உங்களுக்கு வருமானத்துக்கு உகந்த ஒரு ஆண்டாகத்தான் இருக்கே தவிர உங்களுக்கு குறை சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. சரிங்களா? அப்போ அதே போல் அந்த செலவுகள் அத்தனையுமே நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் 2025 இருந்தே நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை அந்த செலவுகள் அத்தனையுமே ஒரு சுப விரய செலவாக நீங்கள் பார்த்துடணும்.
அப்போ அந்த சுப விரய செலவு அப்படின்னா எப்படி நீங்கள் மாற்றணும்? வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், சரிங்களா? அப்போ நிலத்தின் மேலே சில முதலீடுகள் நீங்கள் செலுத்தணும், சரிங்களா? அப்போ இந்த மாதிரி இல்லை, உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு கல்யாணம் பண்ணக்கூடிய அளவில் ஒரு ஆணோ பெண்ணோ இருக்காங்க அப்படின்னா கட்டாயமாக அவங்களுக்கு அந்த திருமண பாக்கியத்தை ஏற்பாடு செஞ்சு அந்த பணத்தை அப்படி நீங்கள் செலவு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நஷ்டமான மாதிரியே கண்டிப்பாக தெரியாது, லாபம் அடைஞ்ச மாதிரி தான் இருக்கும். அப்போ இது போல தான் சுப விரய செலவை நீங்கள் அதை நீங்கள் மாற்றிக்கணும், சரிங்களா? அப்படி மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 2026லேயும் உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் என்பது உங்களுக்கு சாதகமான முறையில் நீங்கள் பயன்படுத்தி ஒரு பலனை சந்திச்சுக்கலாங்க, சரிங்களா? அப்போ இந்த நிதி நிலைமை அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, பொருளாதாரமும் நிதி நிலைமையும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இப்படித்தான் உங்களுக்கு இந்த 2026 இருக்க போகுதுங்க, இருக்குதுங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உறவுகள், இந்த உறவுகள் சம்மந்தப்பட்ட வழியில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மனைவி சார்ந்த நண்பர்களுடன் உறவு வலுவாக உங்களுக்கு அமையும், சரிங்களா? இது எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஜூன் மாதம் வரைக்குமே மனைவி அப்படிங்கிறவங்களோட உறவு உங்களுக்கு ரொம்ப பலமாக இருக்கும். மனைவி மூலத்து நீங்கள் ஆதாயத்தை எதிர்பார்ப்பீங்க, மனைவினால் சில நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும், மனைவியின் சார்ந்த உறவுகளிலிருந்தும் உங்களுக்கு சில நன்மைகள் கை கொடுக்கும், சரிங்களா? அதே போல் நண்பர்கள் விஷயத்திலையுமே உங்களுக்கு வந்து நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அந்த உதவிகள்னால் நீங்கள் பல வகையில் நன்மைகளை சந்திப்பீங்க, நல்லது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும், சரிங்களா? அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது உடல் பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உடல் சார்ந்த வகையில் உங்களுக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது தேவையில்லாத உடல் பாதிப்புகள் உங்களுக்கு கொடுக்கும், சரிங்களா? தேவையில்லாத உடல் பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும், சரிங்களா? அப்போ அந்த தேவையில்லாத உடல் பாதிப்புகள் கொடுத்துட்டாலுமே அப்போ ஆரோக்கியம் எப்படி இருக்கும், சரிங்களா? அடுத்தது ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஆரோக்கியத்தை நீங்கள் அதிக கவனமாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? அதிக கவனமாக இருக்கணும். குறிப்பாக உடல்நல பிரச்சனைகள் உள்ளவர்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அந்த உடல்நல பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க, ஆல்ரெடி உடம்புல பிரச்சனை இருக்குதுங்க, அந்த பிரச்சனை எனக்கு இருக்கக்கூடியதுனால நான் எப்படி இருக்கணும், என்ன மாதிரியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இதய நோய், சரிங்களா? இதய நோயினாலையும் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் பித்தம் தூக்கம் இது அத்தனையிலுமே உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கும். ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும்போது இதய நோய், கால் சம்பந்தப்பட்ட இடத்துல பித்தம் சார்ந்த வகையில் தூக்கம், இதில் அத்தனையிலுமே உங்களுக்கு இந்த மேச ராசி மேச லக்னக்காரர்களுக்கு 2026 இது போல் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும், சரிங்களா? அப்போ இந்த பிரச்சனைகள் அத்தனையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், சரியான ஒரு வகையில் நீங்கள் இருக்கக்கூடிய, ஏன்னா உங்களுக்கு இந்த ஏழச்சனியும் வேறு நடந்துகிட்டே இருக்குதுங்க. அப்போ இந்த ஏழச்சனியும் நடந்துகிட்டு இருக்கக்கூடியதுனால உங்களை நீங்கள் தற்காத்து கொள்வதற்காக இந்த விஷயத்தில் அத்தனையுமே நீங்கள் கவனமாக பார்த்து இருங்க, சரிங்களா? ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதை கண்டினியூஸாக நிறுத்தாமல் கச்சிதமாக கரெக்டாக சாப்பிட்டு வந்திருக்கோங்க, சரிங்களா? அதை ஏதாச்சும் இது என்ன பண்ணிட போகுது, இதனால் என்ன நடந்துட போகுது அப்படின்னு நினச்சி நீங்கள் அசால்ட்டாக இருந்துடாதீங்க. ஏன்னா நான் 3 விதமான சனி சொல்லியிருக்கிறேன். ஏழச்சனி, சரிங்களா? அடுத்தது பொங்கும் சனி, அடுத்தது மரணச்சனின்னு சொல்லியிருக்கேன். இது 3மே நமக்கு எப்படி இருக்குங்கிற விளக்கத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், சரிங்களா? அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க, சரிங்களா? அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது அடுத்தபடியாக மேசராசி மேச லக்னக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா இந்த 2026 2025 நடக்காத விஷயங்கள் இந்த 2026 இந்த புது வருஷத்துலையாச்சும் இந்த மாதிரியான யோகங்கள் நமக்கு நடக்குமா அப்படின்னு சில பேர் சில எதிர்பார்ப்புகளில் நீங்கள் இருப்பீங்க. அந்த எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்னா திருமணம், சரிங்களா? அந்த திருமணத்தில் நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. சில பேர்த்துக்கு 2025 திருமண ஏற்பாடுகள் நடந்திருக்கும், ஆனால் திருமணம் முடிஞ்சிருக்காது, சரிங்களா? உங்களுக்கு அத்தனை பேர்த்துக்குமே 2026 சரிங்களா ஜூன் மாதத்துக்குள்ளே கட்டாயமாக உங்களுக்கு அந்த திருமணங்கள் ஏற்பாடுகள் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்துடும்,
சரிங்களா. புதுசாக வரன் தேடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த ஜூன் மாதத்துக்குள்ளே கட்டாயமாக உங்களுக்கு நடந்துடும். சரிங்களா. அப்போ அதே மாதிரி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 2026 அப்படிங்கிறது இந்த ஜூன் மாதத்தோடு திருமணம் நடந்துடும். அப்போ அந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நமக்கு நடக்காதுங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லைங்க, கட்டாயமாக 2026 ஜூன் மாதத்துக்கு பிறகும் உங்களுக்கு அந்த நன்மைகள் இருக்குது. ஆனால் குறிப்பாக இப்போ ஆரம்பித்து வச்சுருக்கக்கூடியவங்க 2026 ஜூன் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்காட்டுக்காக உங்களுக்கு சொல்கிறதாங்க. சரிங்களா. கண்டிப்பாக உங்களுக்கு அது அந்த தேதி வரைக்கும் திருமண யோகத்தை கண்டிப்பாக கை கொடுக்கும். திருமணங்கள் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அதனால் நல்லா தான் இருப்பீங்க, கவலைப்பட வேண்டியதில்லை. அதில் இன்னொரு விஷயங்க, இது வந்து பார்க்கும்போது இந்த திருமணம் அப்படிங்கிறத ஒரு அரேஞ்சு மேரேஜ். அதே போல் இந்த லவ் மேரேஜ் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா, லவ்வர்ஸ், இந்த லவ் பண்ணக்கூடியவங்க, காதல் அப்படிங்கிற எப்படின்னா இந்த 2025 எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ சரிங்களா, அந்த 2025 ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அவங்க லவ்வர்ஸ்க்கு வந்து பார்க்கும்போது காதலில் பல பிரச்சனைகள் சந்திச்சிட்ருக்குறீங்க, பல விதமான பிரச்சனை சந்திச்சுட்டு இருந்தீங்க. சரிங்களா. புதுசாக லவ் பண்ண தொடங்கினவங்களுக்கு பிரேக்கப் ஆகிருக்கலாம். ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்டு இருந்து கல்யாணம் பண்ண போகிறதுக்கு உண்டான ஒரு ஸ்டேஜ் உருவாகும்போது அந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு அந்த திருமணம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கலாம். சரிங்களா. அப்போ கட்டாயமாக உங்களுக்கு இது எல்லாமே நடக்கும். அப்போ இது எல்லாமே இந்த பிரச்சனைகள் இன்னும் உங்களுக்கு எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா 2026 அக்டோபர் மாதம் வரைக்கும் லவ்வர்ஸால் இந்த மேசராசி மேச லக்னக்காரர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு லவ்னாலேயோ அல்லது லவ்வர்ஸுக்கோ காதல்லையோ கட்டாயமாக பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும், வந்துக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா. நீங்கள் நினச்ச மாதிரி லவ்வில் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நீங்கள் ஆக முடியாது. அப்போ அந்த காதல் அப்படிங்கிறது உங்களுக்கு தோல்வி பயத்தை உருவாக்கும், அதில் ஏமாற்றத்தை உங்களுக்கு உண்டாக்கும், அதில் நீங்கள் ஏமாந்து போவீங்க. அதனால் மேசராசி மேச லக்னக்காரர்கள் 2026 அக்டோபர் மாதம் வரைக்கும் லவ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா. அப்படி லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எப்படின்னா கைப்பத்திரம், கால்பத்திரம், வாய்ப்பத்திரம் அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நன்மையை கொடுக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு தீமைகள் உண்டாகும். சரிங்களா. அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது 2026 குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கும், குழந்தை பாக்கியங்கள் கட்டாயமாக கிடைக்குமா, நன்மைகள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 2026 அக்டோபர் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கரு கொடுத்துட்டாலும் அந்த கருவில் பிரச்சனைகள் இருக்கும், உங்களுக்கு இரத்தப்போக்குகள் இருக்கும். அந்த குழந்தைக்கு சில குழந்தைகள் பிறந்துட்டாலுமே கூட அந்த குழந்தைகளுக்கு மூச்சு திணறல், சளி, ஜலதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜுரம் ஆகிய பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுக்கும். அவங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளோ மூளை சார்ந்த பிரச்சனைகளோ கண்டிப்பாக கொடுக்கும் இந்த 2026. அப்போ அக்டோபர் மாதத்துக்கு பிறகு தான் அதில் ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்குமே தவிர குழந்தை பாக்கிய விஷயத்தில் நீங்கள் எதுலேயுமே அவசரப்பட வேண்டாம். அதாவது தாம்பத்திய உறவில் நீங்கள் ஈடுபடலாமே தவிர செயற்கை குழந்தை அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா. இயற்கையாக இருக்கக்கூடியவங்களுக்குமே அதில் சில தாமதங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் ஒன்றும் பாதிப்படைய வேண்டாம். ஆனால் குழந்தை பாக்கியம் கட்டாயம் உண்டு. சரிங்களா. அப்போ இதன் போல் வந்து பார்க்கும்போது இந்த 2026 திருமணம் பண்ணக்கூடியவங்களுக்கும் காதல் திருமணம் செய்யக்கூடியவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் உள்ளவர்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். சரிங்களா. அப்போ அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்துட்டிங்கன்னா கல்வி, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆரம்ப கல்வின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் 8ஆவது வரைக்கும் கிட்டத்தட்ட 10ஆவது படிக்கக்கூடியவங்க வரைக்குமே கொஞ்சம் படிப்பு கடினமாக தான் இருக்கும், கொஞ்சம் மந்தமான ஒரு சூழ்நிலைகளில் தான் இருக்கும். அவங்க படிப்பில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கவனம் தேவை, முயற்சி தேவை. சரிங்களா. கவனமும் தேவை, முயற்சியும் தேவை. விடாமுயற்சி தான் அவங்களுக்கு படிப்பில் அந்த கல்வியில் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல மதிப்பெண்கள் மார்க்கை எடுக்கிறதுக்குள்ள வழிகாட்டும். அப்போது அந்த முயற்சி அவங்கக்கிட்ட இல்லாமல் போனாலும், அவங்கக்கிட்ட அந்த கவனம் இல்லாமல் போனாலும், அவங்களோட கவனத்தை சிதற விட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் படிப்பில் தோல்வியை சந்திச்சிருவீங்க. அப்போ யாருக்கு 2026 கல்வியில் யாருக்கு பலத்தை கொடுக்கும் அப்படின்னா உயர்கல்வி படிக்கக்கூடியவங்களுக்கு. சரிங்களா. அந்த உயர்கல்வி அப்படின்னா என்னங்க, ஒரு 12ஆவது அல்லது 12ஆவதுக்கு மேலே
ஒரு காலேஜ் படிக்கக்கூடியவங்க, ஒரு முதல் டிகிரி முடித்தவங்க அல்லது 2வது டிகிரி முடிக்கக்கூடியவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவில் இதில் இருக்குதுங்க. சரிங்களா? அப்போது கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உயர்கல்விகள் மேசராசி மேச லக்னக்காரர்களுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஆதாய பலனை இந்த 2026 இருக்குதுங்க. சரிங்களா? அப்போ இந்த 2026 ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சரிங்களா? ஜூன் மாதத்துக்கு பிறகு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மறைமுகமான ஆதாயங்கள், கிட்டத்தட்ட உங்களுக்கு சொல்லணும்னா புதையல் கிடைக்கும்னு சொல்லலாம். புதையல்னா மண்ணை தோண்டுனா நமக்கு புதையல் கிடைக்குமா, அந்த புதையலாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிடாதீங்க, அது கிடையாதுங்க. சரிங்களா? தொழில் ரீதியில் புதுமையான ஒரு முயற்சிகள் எடுப்பீங்க. ஆல்ரெடி தொழிலில் இருக்கக்கூடியவங்க எதிர்பார்க்காத விதத்தில் லாபத்தை அடைவீங்க. சரிங்களா? சில பேர் சில இடத்துல பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கொடுத்து வச்சுருப்பீங்க, அது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைச்சிடும். சில ஏமாற்றங்கள் சந்தித்த வழியிலிருந்து உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும், அதுதான் மறைமுகமான ஆதாயம். சரிங்களா? அதே போல் வந்து பார்த்துட்டிங்கன்னா புது தொழில் ஆரம்பிப்பீங்க. ஒரு தொழில் வச்சுருக்கிறவங்க 2 தொழில் உருவாக்குவீங்க. புதுசாக தொழில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க நல்ல தொழில் கிடைக்கும். அதே போல் ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு 7 லட்சணியும் நடந்துகிட்ருக்குது. விரைய செலவும் இன்னும் அதிகமாகவே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அந்த செலவுகளை நீங்கள் முன்கூட்டியே எப்படி நம்ம அதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திட்டங்கள் போட்டு வச்சுருந்து அந்த பணத்தை நீங்கள் கரைக்காமல் இழக்காமல் இருக்கிறதோட வழி என்னவோ அந்த வழியை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு வாங்க, செய்யுங்க. சரிங்களா? உங்களுடைய பிளானை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த பிளான் நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அதுதான் இந்த 2026 உங்களுக்கு முழுமையான சாதகமான ஒரு வருஷமாக உங்களுக்கு அமையுங்க. சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். நன்றி, வணக்கம்.